கிபி 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நாகை மாவட்டத்தின் ஆனைமங்கலம் செப்பேடுகளை நெதர்லாந்தில் இருந்து மீட்டு பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவிற்கு கொண்டு வந்திருப்பதற்கு கிராம மக்களும் வரலாற்றாளர்களும் நன்றி தெரிவித்துள்ளனர். மாவட்டம் கீழ்வளூர் அருகே உள்ள ஆனைமங்கலம் 1000 ஆண்டுகள் பழமையான கிராமம். பழமையான இந்த கிராமத்தில் சோழ பேரரசர் ராஜராஜ சோழன் தனது படைகளோடு இங்கு தங்கியிருந்தார். இதற்கான சான்றுகள் அங்குள்ள மகா காளீஸ்வரர் சிவன் ஆலயத்தில் உள்ளது. பழங்காலத்தில் யானை கட்டி போரடித்த செழிப்பினை பெற்ற இந்த கிராமத்திற்கு ஆனைமங்கலத்தினை சுற்றியுள்ள 26 ஊர்களில் 97 பேரின் நிலம் உள்ளது. ஆனைமங்கலம் செப்பேடுகள் 2 தொகுதிகளை கொண்டவை. முதல் தொகுதி 21 ஏடுகள் கொண்டது. இதனை வழங்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். இதில் 5 ஏடுகள் சமஸ்கிருதத்திலும் 16 ஏடுகள் தமிழிலும் உள்ளன. ராஜேந்திர சோழனின் 21 செப்பேடுகளும் ஒரு வளையத்தினால் இணைக்கப்பட்டு சோழர்களின் புலி முத்திரையால் பொறிக்கப்பட்டுள்ளன. குலோத்துங்கனின் 3 செப்பேடுகள் தனி வளையத்தில் உள்ளன. இந்த செப்பேடுகள் 1690 டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தனது கோரமண்டல் தலைமையகத்தினை பழவேற்காட்டில் இருந்து நாகப்பட்டினத்திற்கு மாற்றியது. இந்நிலையில் 18ஆம் நூற்றாண்டில் டச்சு ஆட்சியின் போது டச்சு அதிகாரி புளோரன்சியஸ் கேம்பர் என்பவரால் இந்த 2 செப்பேட்டு தொகுதிகளும் நெதர்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. பல ஆண்டுகளாக மத்திய அரசு செப்பேடுகளை மீட்க வலியுறுத்தி வந்த நிலையில் சமீபத்தில் நெதர்லாந்து சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளமைக்கு கிராம மக்கள், வரலாற்றாளர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது மனதின் குரல் நிகழ்ச்சியிலும் இதனை பதிவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க செப்பேடுகளை அவை குறிப்பிடும் பௌத்த பள்ளி அமைந்துள்ள நாகை மாவட்டத்தில் வைத்தால் இந்திய வரைபடத்தில் இதுவரை இடம்பெறாத ஆனைமங்கலம் கிராமம் முக்கிய சுற்றுலா தலமாக மாறும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. 1000 வருஷம் பழமையான செப்பேடுகள் நெதர்லாந்தில் இருக்கிறதா, அதை நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் போய் அந்த 1000 வருஷம் பழமையான செப்பேடுகளை மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால கிராம மக்கள் எங்க எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா அந்த விஷயத்தை நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஊர் செப்பேடுகள் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கொண்டுட்டு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். The Aanaimangalam Cheppedu, recently regained by our beloved Prime Minister Modi ji from the hands of Netherlands and its government to release these inscriptions, these copper plate grants kept at Leiden University Museum, taken away from Nagapattinam area, Buddhist area, that is at the present day Velipalayam area. Years lapse of time, our ablest Prime Minister Narendra Modi ji has released this Aanaimangalam copper plates, and it is to be returned to India, as well as it has to be preserved well in Tamil Nadu and in particular of the grant where from it was released, that is the capital city of the Chola Empire, Tanjavur. இந்த வரலாற்று தொன்மைகள் மீட்கப்பட்டிருப்பது பாரத பிரதமரின் பெரும் முயற்சியால் நடந்திருப்பது என்பது நாகை மாவட்ட மக்களிடம் பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பினையும் பெற்றுள்ளது. நாகையில் இருந்து டிடி தமிழ் செயலுக்காக செல்வன் ஜெபராஜ்.